ரீசெண்டாக அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் ஒரு இட்லி மேக்கர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி மேக்கர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து வரும்போதே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து டேமேஜான கண்டிஷனில் வந்துருச்சு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து டெலிவரி பாய்கிட்ட கேட்டேன். அவர் வந்து இதாக வந்திருக்கு, ஸோ நீங்கள் வாங்கிட்டு எதாவது கன்சர்ன் தான் நீங்கள் கஸ்டமரை கான்டாக்ட் பண்ணிக்கங்கன்ட்டு கூப்பிட்டு போயிட்டார். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ஹேண்டில் வந்து ப்ரோக்கன் ஆகிருந்துச்சு ப்ராடக்ட்டில். ஸோ இது ரிலேட்டடாக கஸ்டமர் கேரில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட், இல்லைனா அமௌண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன் இது மாதிரி டிஃபெக்டான பொருள் வருது, எங்களுக்கு கஸ்டமர் 2 வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சைடு இருக்கிற சொல் வந்து அவர் டைரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா 50% ஆஃபரில் வாங்கியிருக்கீங்க, இது வாங்கினது பெருசாங்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன். ரீப்ளேஸ்மெண்ட் அந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த விசில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இந்த கேப் வர டேமேஜான கண்டிஷனில் வந்துச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட இருந்த குக்கரை தான் நான் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரிட்டன் ஆப்ஷனும் போச்சு, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அமேசானை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு டைம் தான் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஆப்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து கொண்டு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை விட மோசமான ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து நம்மளால் வந்து அதை வந்து அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து அதை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கேம்லேருந்து ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பாலிசியில் தெரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு டைம் தான் நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் தராங்க, அதுக்கு மேலே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்து இல்லைங்கிறாங்க. நான் அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. ஸோ இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக என்னால் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு வந்து போக முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால வேறு வழியே இல்லாமல் இந்த குக்கரை நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க இது மாதிரியான பாலிசி, அவங்களுடைய பாலிசியெல்லாம் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்குங்க. 10 நாள் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் வந்து ஸோ ஆர்டர் பண்ணாதீங்க. அதே மாதிரி பேக்கேஜிங் வந்து ஓப்பன் ஆகி வந்துச்சுன்னா ஸோ அதை வந்து இது பண்ணுங்கள், ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.